இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எந்த உறவும் இல்லைன்னு இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு போன அந்த மனுஷன் திரும்பி வருவார்னு எந்த நம்பிக்கை நம்ம காத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காகமா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? நீங்க எப்பயும் தலை நிமிர்ந்து வாழணும்னு தான் உங்களுக்காக நான் எப்பயும் இங்க இருக்கேம்மா. எத்தனை தடவை தாமா ஏமாந்து போவீங்க? வயசு ஆக ஆக அனுபவமும் அதிகமாயிட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு போய் இதோட 21 வருஷம் ஆகுது. இன்னும் நீங்க எப்படிமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அந்த ஆளை நம்புற ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆள் உங்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கான். எதுக்காகமா அந்த ஆள் இருக்காருன்னு நீங்க மறுபடியும் மறுபடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? புருஷங்கிறதுனாலதான். கட்டின புருஷங்கிறதுனாலதான் அவங்க நம்பினாங்க. அது வேண்டான்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஏய், நடுவுல நீ பேசாத. அப்ப நீங்க பேசிட்டே இருப்பீங்க, அதை கேட்டுட்டே இருக்கணுமா? உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் இது. ஆண்டிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னா எனக்கும் சம்பந்தப்பட்டதுதான் நானும் ஃபீல் பண்ணுவேன். நான் என் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என் ஆண்டி சார்பா பேசிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு நான் நல்லவனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. எனக்கும் கோவம் வந்தா நானும் நல்லவளாவே இருக்க மாட்டேன். அந்த ஆளு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அவர் என்ன பண்ணாருலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவர் நினைச்சு ஆண்டி வேதனைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மாவுடைய கவலையை எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும். யூ ஸ்டே அவுட் ஆஃப் இட். தெரிஞ்சிருந்தா ஆண்டி கிட்ட பேச மாட்டீங்க, நேரா போய் அவர்கிட்ட தான் பேசிருப்பீங்க. அந்த ஆள் கிட்ட போய் பேசுறது அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ சும்மா இருடா. அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதா? ஏன் தெரியாதா ஆண்டி? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். ஹோமம் பண்ணலன்னா உங்க பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும் நீங்க எவ்வளவு பயந்து போயிருக்கீங்க. அதனால தானே அங்கிளை வர சொல்லிருக்கீங்க. ஓஹோ, எல்லாம் தெரியும்னா கூடவே இருந்துகிட்டு எங்க அம்மாவை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. அதுக்காக தான் கோவிலுக்கு வந்தியா? பாவம், அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுடா. என் கூட கோயிலுக்கு வரியான்னு நான் கேட்டேன். அவ வந்தா அவ்வளவுதான். நீங்க சும்மா இருங்க ஆண்டி. ஹலோ, அந்த அங்கிள் மேலயும் என் மேலயும் கோவப்படுறத விட்டுட்டு ஆண்டி கவலைப்படாம அவங்கள பாத்துக்கோங்க. ஏய், அத நீ எனக்கு சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல. நீங்க வாங்கம்மா. சரி வாங்க, நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம். இல்ல, நீ எங்க கிளம்பி வர? எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச தையத்தை காடுறதுக்கு அந்த காலியே இல்லாம பண்ணிடுவேன்.